சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரமுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கோம். மகாவும் கூட இருப்பாங்க. ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர் மகா கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மகா வெளியில் வராங்க. எல்லோரும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க மகா ரொம்ப அழுதுகிட்டே ஆப்ரேஷன் நல்லபடியாக தான் முடிஞ்சுது ஆனால் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன என்ன விஷயம் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்ல முருகன் 2 மணி நேரத்தில் கண் முழிக்கணுமா, அப்படி கண் முழிக்கலைன்னா கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தையை என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்ன உடனே சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது முருகன் செத்துட்டான், நம்மளோட வேலை மிச்சம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது மகா எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, முருகன் கண் முழிக்கணும், நான் இப்போது பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போக போகிறேன், அங்கே போயிட்டு அங்கேயே இருக்க போகிறேன், முருகன் எப்போ கண் முழிக்கிறாரோ அப்போ தான் நான் இங்கே வருவேன், அது எத்தனை நாள் ஆனாலும் சரி எத்தனை மாதம் ஆனாலும் சரி முருகன் நல்லபடியாக திரும்பி வரணும், அவர் கண் முழித்து பார்க்கணும், அப்போ தான் நான் அந்த கோவிலை விட்டே வருவேன், நான் அங்கேயே உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேணி சொல்கிறாங்க, இல்லைம்மா காவேரி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நான் அங்கே தான் இருக்க போகிறேன், முருகன் நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. முருகன் கண் முழிச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அது போதும், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அமுதாவும் மேடம் இருங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னா மகா கூட அமுதா போகிறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி விக்ரமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பேசாமல் இந்த சேகருக்கே நாம் கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சேகர் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த விக்ரம் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி நீ கன்ஃபார்மாக தானே சொல்கிற, உண்மையாகவே அவன் செத்துட்டானா, அந்த மகா அந்த விக்ரமை கூட்டிகிட்டு போனான்னு சொன்னல, நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த ரவுடி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அங்கே போய் பார்த்தேன், அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு சீன் காமிக்கிறாங்க. மகா கோவிலில் போயிட்டு அம்மன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க, அம்மா தாயே விக்ரம் முருகன் நல்லபடியாக கண் முழிச்சு வரணும், அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும், உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் கற்பூரத்தை ஏற்றி கற்பூரத்தை காமிச்சிக்கிட்டே வேண்டிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோவிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே செல்வி திடீர்னு அமுதாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா நீ என்ன விஷயம்னு சொல்லு, அண்ணன் கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்க அதுக்கு செல்வி இங்கே நாம் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கு, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு செல்வி சொல்கிறாங்க, நீ முதல்ல மேடமை கூட்டிகிட்டு இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உடனே வரேன் அப்படின்னு அமுதா நேராக போயிட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி செல்வி கால் பண்ணா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், முருகன் கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா இல்லை மேடம் அவள் எதுவும் சொல்லலை, நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏன் சொல்லலை, ஒன்று முருகன் கண் முழிச்சிருக்கணும் இல்லைனா அன்கான்ஷியஸாக இருக்கணும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமுதா இது ரெண்டுமே இல்லையா, வேறு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறா, எனக்கு அதை தாண்டி அவள் வேறு எதுவுமே சொல்லலை, நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு மகாவை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் டாக்டர் ரூமை விட்டு வெளியில் வருவாங்க. அங்கே நந்தினி கிட்ட அந்த ரவுடி சொல்லிட்டு இருக்காங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே முருகனுக்கு விடிய விடிய ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முருகன் இருக்கிற ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால நேராக போயிட்டு அந்த ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இதை வச்சு அந்த ரவுடிங்லாம் நந்தினி கிட்ட, மேடம் நீங்கள் பயப்படாதீங்க, அந்த முருகன் செத்துட்டான், அந்த விக்ரம் செத்துட்டான், இனிமே அவன் உயிரோடெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் விஜய் ஃபோன் பேசிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, விக்ரம் கிளம்பிட்டானா, இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸில் இங்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி யோசிக்கிறாங்க, விக்ரம் வருவான் ஆனால் பொணமாக தான் வருவான், உயிரோட வரமாட்டான் அப்படின்னு நந்தினி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அங்கே விஜயும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை அந்த சித்தர் சொன்ன மாதிரியே விக்ரம் மாமா இப்போ வீட்டுக்கு வர போகிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மகா நேராக
ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஈஸ்வரன் வந்து டாக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன சார் இது, உங்களை நம்பி தானே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணோம், நீங்கள் கொஞ்சம் கூட வந்து கேர்ஃபுல்லாகவே இல்லையே, ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்லாம் வந்து பேசிகிட்ருக்கு. கரெக்டாக மகா அங்கே வராங்க. எல்லார்கிட்டையும் வந்து கேட்குறாங்க, முருகனுக்கு என்னாச்சு, முருகன் கண் முழிச்சிட்டாரா, என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க. எல்லாரும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. என்ன பதில் சொல்கிறதுட்டு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு, முருகன் எப்படி இருக்காரு, முருகன் கண் முழிச்சாரா இல்லையா, நீங்கள் தானே 2 மணி நேரம் கழிச்சு கண் முழிப்பாருன்னு சொன்னீங்க அப்படிலாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்க, ஏமா இப்போ நீ முருகனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள் தானே ஆப்ரேஷன் பண்ணீங்க, 2 மணி நேரத்தில் கண் முழிப்பாருன்னு சொன்னீங்களே, இப்போ அவர் கண் முழிச்சாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கண் முழிச்சிட்டாருமா அப்படின்னு சொன்ன உடனே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கண் முழிச்சிட்டாரா, சரி நான் அவரை பார்க்கணும், உடனே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே விக்ரம் இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு வெளியே வந்து என்ன அங்கே விக்ரமே அங்கே முருகனையே காணோம், எங்கே போயிட்டார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு, ஏமா நீங்கள் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க, முதல்ல முருகனே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் இங்கே இல்லையா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருமா, முதல்ல நீங்கள் முருகன்னு சொல்கிறீங்கல்ல, அவர் முதல்ல முருகனே கிடையாது, அவர்கிட்ட கேட்டால் அவர் விக்ரம்னு சொல்கிறாரு, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மகா வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், யாரை கேட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீ, யாருமா நீ, இதையெல்லாம் நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் கோபமாக கேட்குறாங்க. அவர் தான் விக்ரம்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு, நீங்கள் எதுக்காக இதையெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு மகா வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு காரில் போய் இறங்குறாரு. வெளியில் விஜயும் ஐஸ்வர்யாவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.